ஹலோ மக்களே, கார்த்தி தீபா சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கார்த்தியோட அண்ணா அருணும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, நம்ம கம்பெனி பெரிய லெவலில் ஆகணும்னா நீ ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. கம்பெனியோட எம்டி வந்து அட்டன் பண்ணாதான் இந்த ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உன்னால் வீடியோ கால்லையாவது இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியுமான்னு நம்ம கார்த்தியோட அண்ணனும் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும் சரி மீட்டிங் எப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுமா, மீட்டிங் பற்றின எல்லா விஷயத்தையும் மெயில் பண்ணுன்னு சொல்லி கார்த்தி சொல்லவும் நம்ம ஆருணும் அதையெல்லாம் மெயில் பண்ணி விடுறாங்க. அதே சமயத்தில் அபிராமி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளும் சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சந்திராவும் இதாண்டா சரியான சான்ஸு, கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது அக்காவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கார்த்தி மீட்டிங் அட்டன் பண்ணுறதை அவங்க அக்கா கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த சந்திராவும் எத்தனை வாட்டி தான் பிளான் பண்ணுவாங்கன்னே புரியலை. இதோட பல பிளானை போட்டு அதில் எல்லாம் சொதப்பல் தான் ஆயிருக்கு. இந்த தடவையும் கார்த்தி சகல மயில் வாகனத்தோட சேர்ந்து சந்திராவோட திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேவதியும் அவங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து சிறப்பாட்டு கோவிலில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் யாருக்காவது ஏதாவது நடக்கணும்னா தீ மிதித்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றலான்னு சொல்லவும் நம்ம ரேவதியும் கார்த்தியோட மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வேண்டி தீ மிதிக்க போகிறேன்னு சொல்லி பேரையும் கொடுக்க வச்சிடுறாங்க. ரோஹிணி என்னடானா இத்தனை வருஷம் கழித்து எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அது நல்லபடியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா சாமுண்டேஸ்வரியும் அந்த குழந்தையை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு கோவிலில் தீ மிதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாதியும் அவங்க அம்மா எப்படியாவது இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலுக்கு பேரும் கொடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கார்த்தியை நம்ம ரேவதியை கூப்பிட்டு, எதுக்கு ரேவதி நீ இப்போ தீ மிதிக்க போகிறேன்னு கேட்கவும் அதுக்கு ரேவதி உன் மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தீ மிதிக்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம கார்த்திக்கும் ஒரு கால் வருது. பார்த்தா அவங்க அண்ணன் அருண் கால் பண்ணி, நம்ம கார்த்திட்ட இப்படி ஒரு மீட்டிங் நம்ம ஆஃபீஸில் இருக்குது, அதில் இந்த கம்பெனியோட எம்டி மட்டும் தான் பேச முடியும், அப்படி பேசுனா நமக்கு இன்னும் நிறைய ஆர்டர் கிடைக்கும், அப்படியே ஃபாரின் கம்பெனியில் இருந்தோம் நமக்கு அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கடுத்து நம்ம கம்பெனியும் நல்லா பெருசாகிடும்னு சொல்லிடுறாங்க. உன்னால் நேரில் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாட்டாலும் வீடியோ கால்லையாவது அட்டன் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும் சரி அது சம்மந்தமான எல்லாத்தையும் எனக்கு மெயில் பண்ணிவிடு, அதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அபிராமி கம்பெனிலே வேலை பார்க்குற ஒரு ஆளும் சந்திரா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சும்மாவே ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்க சந்திரா இதெல்லாம் கேட்டால் சொல்லவா வேணும், அப்படியே அவங்க அடுத்த பிளானே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது இந்த அக்கா கிட்ட இந்த வாட்டி இந்த டிரைவர் பையனோட உண்மை எல்லாத்தையும் சொல்ல வச்சிடணும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு வந்த நேரம் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்ம இப்படி சொல்லி கூப்பிட்டா அவள் வரவே மாட்டா, அதனால் வேற ஏதாவது சொல்லி கூப்பிடலான்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட, அக்கா இப்படி ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதில் எல்லா கம்பெனிலேருந்தும் ஆட்கள் வருவாங்க, நம்ம கம்பெனிலேருந்தும் ஆட்கள் போகும்போது நமக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் இந்த உள்ளூர்லேயே உள்ள ப்ராஜெக்டை நம்ம எதுக்கு பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் எம்என்சி கம்பெனி மாதிரி ஆக வேண்டாமான்னு சொல்லி சாமுண்டேஸ்வரிக்கிட்டையும் கேட்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாமுண்டேஸ்வரி முடியாதுன்னு சொன்னாலும் அந்த சந்திரா கேட்குற மாதிரியே இல்லை, கண்டிப்பாக சென்னைக்கு போகலான்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியை சென்னைக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை சரி நீ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், போகலான்னு ரெடி ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணுறதுல மும்முரமாக இருந்துகிட்ருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிலேருந்து ஆட்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவும் வெளியில் ஒரு சைடில் உட்காந்துட்ருக்கோமோ அருண் உள்ளே இருந்து சாமுண்டேஸ்வரி சந்திராவை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே என்னடா அத்தை இங்கே வந்திருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும்னு குழம்பி போயிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது கார்த்திகிட்ட சொல்லிடணும், அவன் மட்டும் வீடியோ காலில் வரது தெரிஞ்சிட்டுனா எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு இருந்த கார்த்தியும் அதை கேட்ட உடனே, என்ன அத்தை எப்படி அங்கே இருக்க முடியும், அவங்க கோவிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கே எப்படி வந்தாங்கன்னு புரியாமல் இருக்காங்க. அதே சமயத்தில் அருணும் சின்னத்தையும் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லவும் பக்கத்தில் இருந்த மயில் வாகன சகலைக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. நம்ம சகலையும் கார்த்திகிட்ட வந்து இன்னுமா உனக்கு புரியலை, அதான் சின்னத்தை போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எப்படி இருந்தாலும் உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அத்தையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போவுமே உன்னை மாட்டி விடுதலே குறியாக இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க.
நம்ம கார்த்தியும் இந்த மீட்டிங்கை எப்படியாவது அட்டன் பண்ணணுமே, நம்மளோட கம்பெனி பெரிய லெவலில் ஆகணுமே, அதுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணும்போதே நம்ம மயில் வாகனமும் ஒரு சரியான ஐடியாவை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அவங்கள கேட்ட உடனே கார்த்தியும் எப்படி சகல உங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மயில் வாகனமும் உங்கள் கூடயே இருக்கேன், இது கூட நான் பண்ண மாட்டேன்னா நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக சமாளிக்கிறீங்க, உங்கள் கூட இருந்து இத்தனை நாள் ஆனப்புறமும் எனக்கு புரியாதான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கார்த்தி இது நல்ல பிளானாக தான் இருக்குது, நான் அருண்கிட்ட சொல்கிறேன்னு அருண்கிட்டே அந்த பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிளான் படியே சரி நம்மக்கிட்ட கார்த்தி மாதிரி அந்த கம்பெனியில் ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான்ல அவனுக்கு ஃபோனை போடுவோன்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சில ஐடியாக்கள்லாம் அங்கே ஃபேக்காக இருக்க அந்த கார்த்திகிட்ட சொல்லவும் அவங்களும் சரி ஒரு குடும்ப விஷயம்னா நான் அதில் சமாளிச்சிடுவேன், இது கம்பெனி விஷயமா இருக்குது அதில் எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு திணறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தியும் நிறைய ஐடியா கொடுத்து நீ எதுவுமே செய்யாண்டா, நான் சொல்கிற மாதிரி செய்தால் போதும்னு சமாதானப்படுத்தி விடுறாங்க. ஒரு வழி அந்த ஃபேக் கார்த்தியும் சரின்னு சொல்லவும் வெளியிலேருந்து சந்திராவும் அருணை பார்த்துட்டு இதுதான் அந்த அபிராமியோட மூத்த பையன், இனி கொஞ்ச நேரத்தில் அந்த கார்த்தியம் வந்துடுவா பாரு, இன்னைக்கு கண்டிப்பாக அதை நிரூபிக்க போறேன்னு சொல்லவும் சாமுண்டேஸ்வரி என்ன பழைய புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா, எப்போவுமே மாப்பிள்ளையை குறை சொல்லாமல் உனக்கு இருக்கவே முடியாதே, இப்போவும் ராஜா மாப்பிள்ளை இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் சந்திராவும் எல்லாம் உனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் இந்த அருண் மட்டும் பார்த்துட்டானா நம்ம கார்த்திகிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருவானோ, அதுக்கு அடுத்தது கார்த்தியும் வேற பிளானை பண்ண ஆரம்பிச்சிட்டோனோ, எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கே, நல்லபடியாக இது நடக்கணுமேனு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மீட்டிங்கில் 5-6 கம்பெனிலேருந்து வரவும் அவங்க எல்லாருமே அபிராமி குரூப்லேருந்து ஆட்கள் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே எப்படி இந்த ஆர்டர் அவங்களுக்கு தான் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கார்த்தி பயங்கரமான டேலண்டான ஆள், அவர் எல்லாம் வந்தாருன்னா அவர் பேசுகிறதுலேயே எப்படி ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுகிறத சாமுண்டேஸ்வரியும் கேட்டுட்டு இருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, அவரை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திராவும் பாத்தியாக்கா அவனோட டேலண்ட்டை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, கண்டிப்பாக இந்த அபிராமி குரூப்புக்கு தான் ஆர்டரும் பேருமோன்னு கேட்குறாங்க. அது தெரிஞ்ச உடனே சாமுண்டேஸ்வரியும் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வேற வெறுப்பாத்ததா சந்திரா, நீ என்ன அவங்க ஆளா இல்லைன்னா என்னோட ஆளா, எனக்கு சப்போர்ட்டிவாக பேசாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளியம்மையை இந்த கிழவி என்னை அவமானப்படுத்திட்டா, அதனால கண்டிப்பாக யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி சுவாதி எல்லாருமே வேண்டுதலை நிறைவேற்றதுக்காண்டி தீ மிதிக்க போகிறாங்களே, அந்த இதில் ஏதாவது பண்ணி அவங்களோட உயிரை எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பிளான் படியே ஏதோ ஆட்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏதாவது அதில் செய்து வைக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத பாட்டியோட பேத்தியங்களும் அதில் தீ மிதிக்கிறதுக்கு ரெடியாக போகிறாங்கன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கார்த்திய சகலையும் சேர்ந்து அந்த சந்திராவோட திட்டத்துக்கு ஆப்பு வச்ச மாதிரி இந்த காளியம்மோட திட்டத்தை தவிடுபடியாக்கி எல்லாரையும் செம அதிரடியாக வந்து காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம்.